வெல்கம் டு சினிமா 123. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம வீட்டில் வயசானவங்க, பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே இருப்போம். அப்போ திடீர்னு 10 பேர் வந்து துப்பாக்கி முனையில் நம்ம மிரட்டினாங்கன்னா நமக்கு எப்படி இருக்குங்க? பகீல்னு இருக்கும்ல. ஆனால் இங்கே இருக்கிறவங்கள ஒரு மூஞ்சியும் பாருங்கள், அவங்களுக்கு பயமே இல்லைங்க. பத்தாவதுக்கு சிரிக்க வேறு செய்கிறாங்க. எதுக்காக இவங்க சிரிக்கிறாங்க? ஒரே ஆச்சரியமாக இருக்குல்ல. நானும் அப்படி ஆச்சரியப்பட்டு தாங்க இந்த படம் பார்த்தேன். மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ரைஃபிள் கிளப். வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒருத்தர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பசங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு பர்த்டேங்க. இவங்களுக்கு மொத்தம் 2 பசங்க. மூத்தவரை கூப்பிட்றாரு, அவனும் வந்துடுறான். சின்னவன் கூப்பிட்றாரு, ஆனால் அவன் வரவே மாட்டேங்கிறான். இவரும் எவ்வளவோ கெஞ்சி கூப்பிட்றாரு, ஆனால் வரவே மாட்டேங்கிறான். உடனே இவர் பாக்கெட்லேருந்து கார் சாவி எடுத்துகிட்டு காட்டுறாரு. நீ இப்போ இங்கே வந்தீங்கன்னா நான் வெளியில் இருக்கிற கார் வந்து உனக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு. அவனும் பார்த்தீங்கன்னா சொல் பேச்சு கேட்டு கிட்டத்தட்ட நாய்க்குட்டியாக வந்து அவன் ஸ்டேஜில் பாருங்கள் நாய் மாதிரியே நடந்து வரான். இவரும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ, வாலாட்டு அப்படின்னு சொல்கிறான். அவனும் வந்து சங்கடமே படாமல் அத்தனை பேருக்கு முன்னாடியுமே வந்து அப்பா என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்கிறான். இப்போ ஒன்று புரியுதுங்களா? இது ஒரு நார்மல் ஃபேமிலியே கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சைக்கோ ஃபேமிலிங்க இது. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு ஜோடியை காட்டுறாங்க. இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னா இங்கே பார்ட்டிக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு தாங்க வந்திருக்காங்க. இவங்க மட்டும் வரலைங்க, இவங்க கூட நிறையா பேர் வந்திருக்காங்க. ஆனால் டான்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் தான் பயங்கரமாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா இவங்க 2 பேருமே லவ்வர்ஸ். டான்ஸ் எல்லாம் பயங்கரமாக முடிஞ்சவுடனே அப்பாவும் மீட்டிங்க்காக போயிடுறாரு. இந்த பக்கம் இவங்களும் சரி நம்ம ட்ரெஸ் மாற்றிட்டு நம்மளும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரூம்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ திடீர்னு 2 பேர் வராங்க. யார்? நம்ம வாரிசு தாங்க. வந்த உடனே இன்றைக்கி எனக்கு பர்த்டே, நான் எது கேட்டாலும் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருவாரு. ஆனால் நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்காம டைரெக்டாக நான் உங்ககிட்ட கேட்குறேன். இனி ஒன்றும் பெருசாக நினச்சிக்காத, எனக்கு கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லு, அது போதும் அப்படிங்கிறான். உடனே லவ்வர் 2 சண்டைக்கு வரான். யார்கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு நீ என்கிட்ட பேசுகிறான் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். உடனே ஹீரோயின்ட்டு ஃபஸ்ட்டு உனக்கு தெரிஞ்சுட்டு தாண்டா அவன் உங்ககிட்ட பேசுகிறான், அவங்ககிட்ட நீ அளவாக பேசு அப்படிங்கிறான். இந்த வார்த்தை முதல்லையே வந்து 2 பேர்த்துக்குமே வந்து சண்டை வந்துடுது. அந்த இதில் வந்து லவ்வர் வந்து டக்குட்டு வந்து அவனை வந்து எட்டி வச்சிடறாரு. அவனுக்கு ஜன்னல் அந்த பக்கம் போய் விழுகுறாங்க. பார்த்தோம்னா 4 மடி ஹைட்டுங்க. அங்கேருந்து நேராக வந்து குப்பைத்தொட்டியில் வந்து விழுகுறாங்க. உடனே அண்ணங்காரனார்ன்ட்டு ஏன் தம்பியை வாடா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டைக்கு வராங்க. அவனுக்கு ஒரே அப்பு. அவனையும் படுக்க போட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா நம்ம மாட்டிக்குவோம், நம்ம எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. என்னடா சத்தம்னு சொல்லிட்டு அப்பங்காரனும் கீழே வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அவரோட புள்ள ஆசை பையன் குப்பைத்தொட்டியில் வந்து கிடக்குறாங்க. அங்கேருந்து எடுத்து போட்டு உடனே அண்ணங்காரனும் வந்துடுறான். அப்பா இந்த மாதிரி வந்து 2 பேர் வந்து அடிச்சு விட்டு தம்பியை தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்கப்பா, இப்போ என்னப்பா பண்ணுறது, தம்பிக்கு என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறான். நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, தம்பியை தூக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், நீ அவங்க 2 பேர்த்த பார்த்து தேடி கண்டுபிடிச்சி கொல்லாமல் நீ மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடாத அப்படின்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணோம்னா இங்கே ஒரு ஹீரோவை காட்டுறாங்க. இவர் பார்த்திங்கன்னா பெரிய ரொமான்டிக் ஹீரோ. இவர் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறையா லெட்டர்ஸ் வருது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா லவ் லெட்டராகவே தான் வருது. அதெல்லாம் படிக்கிறது யார் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஆயாலிருந்து வயசு புள்ள வரைக்கும் எல்லாருமே படிச்சுட்டு பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் மேனேஜர்ன்ட்டு, தம்பி நீங்கள் இது வரைக்கும் ரொமான்டிக் படமாக நடிச்சிட்டிங்க, போதும் நம்ம இதுமாரி ஆக்ஷன் படமாக நடிக்கலாம் அப்படிங்கிறாரு. உடனே ஆக்ஷன் படம்னா நிறையா ஃபைட் சீக்வன்ஸு, துப்பாக்கி சொல்கிறதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லையே அப்படிங்கிறாரு. தம்பி ஒரு 10 படம் வந்து ரொமான்டிக் ஹீரோவாக பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து நீ ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும் தம்பி, இந்த ஊரே வந்து உன்னை நம்பி தானே தம்பி இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரைஃபிள் கிளப்புன்ட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது, அங்கே போனீங்கன்னா வந்து ஒரிஜினலாக வந்து துப்பாக்கி வச்சு எப்படி வேட்டையாடுறது, எப்படி சுடணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, நீ சரின்னு சொல்லு, நம்ம அங்கே போகலாம் அப்படிங்கிறாரு. சரி இவருன்ட்டு சரி எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து ரொமான்டிக் ஹீரோவே இருக்கிறது, நம்மளும் ஆக்ஷன் ஹீரோ ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே அந்த கிளப்புக்கிட்ட போகிறாங்க. கட் பண்ணோம்னா இந்த ரைஃபிள் கிளப்பை காட்டுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பன்னியை வந்து பார்த்திங்கன்னா அழகாக வேட்டையாடி நேராக ஒரு கம்பியில் வந்து ஏற்றி விட்டுறாங்க. அந்த கம்பி பார்த்திங்கன்னா ரோலர் கோஸ்டர் மாதிரி நேராக அந்த பன்னியை வந்து இந்த ரைஃபிள் கிளப்புக்கு இருக்கிற இடம், அதாவது கிட்டத்தட்ட சமையல் கட்டுக்குள்ளேயே வந்து இறங்குதுங்க. அதை தான் வந்து இவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க போடுறது. ஏன்னா அவ்வளோ பெரிய வெயிட்டை வந்து காட்டுக்குள்ளேருந்து இங்கே தூக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்போவே பார்த்திங்கன்னா எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த வாசலில் வந்து ஒரு கார் வந்து இறங்குது. யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ தான் வந்து இறங்கியிருக்காரு. அப்போ தான் மேனேஜர் இந்த கிளப்போட பெருமை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கிளப்பு மொத்தம் 3 பேர் இருக்காங்க ஃபவுண்டரு, அதில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ 3ஆவதாக இருக்கிறவர் தான் வந்து இங்கே இன்சார்ஜாக இருக்கார், இவரோட பையன் தான் வந்து செக்ரட்டரியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் அவர் அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தோம்னா இங்கே நிறையா லேடிஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இவங்களோட வாரிசு தான் வந்து கிட்டத்தட்ட 40 பேர் இருக்காங்க.
அவங்க தான் வந்து இந்த கிளப்பில் இருக்கிற ஒரு பதவியாக எடுத்துகிட்டு அவங்க தான் வந்து இந்த மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ செக்ரட்டரியை காட்டுறாங்க. அவரும் இந்த கிளப்பை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. அவங்க ஒரு லேடி வராங்க. அவங்க யாருன்னா இந்த செக்ரட்டரியோட ஒய்ஃபு. உடனே செக்ரட்டரி இந்த துப்பாக்கியை பிடிங்க, இதோட வெயிட்டை ஃபில் பண்ணுங்கள், இதை அங்கே எய்ம் பண்ணுங்கள், ஷோல்டரில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த துப்பாக்கி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து காமிச்சிட்ருக்காங்க. உடனே அவங்க ரெண்டு இவ்வளோ தான் இருக்குங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இன்னும் நிறையா இருக்குது, அது அண்டர் கிரவுண்டில் இருக்குது, அங்கே வந்து எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் பர்மிஷனு, அவர் மட்டும்தான் போய் எல்லாம் உள்ளெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு. நான் வெறும் சாவி திறப்பேன், சாவி க்ளோஸ் பண்ணுவேன், அவ்வளோதான் என்னோடய வேலை. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது அங்கே போய் பார்க்கணுன்ட்டு. சாரிங்க இப்போ அங்கே போக முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ தான் அங்கே தாடிக்காரர் ரெண்டு குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கார். இவர் யாருன்னா நம்ம செக்ரட்டரியோட தம்பி. இவருக்கு என்னென்னா வந்து எதாக இருந்தாலும் அண்ணனுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுக்குறீங்க, எனக்கு வந்து எதுவுமே கொடுக்குறதில்லன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு காண்டு. இப்போ வந்து தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. யாருன்னா நம்ம ஃபவுண்டர். அவர் வந்துட்டு வாங்க தம்பி, நீங்கள் கிளப்பை நல்லா சுற்றி பாருங்கள், சீக்கிரமாக கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இவங்களும் அங்கே இருக்கிறவங்களை எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரே சந்தோஷம், ஹீரோ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து அங்கே க்ளே ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. அவங்க ஒரு ஆன்ட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக எய்ம் பண்ணி பயங்கரமாக சொல்கிறாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து இவர் தம் அடிச்சிட்ருக்கார் இல்லையா, இவர் ஒரு டாக்டர். ஆனால் 2 பேருக்கு வந்து கருத்து வேறுபாடுனால இப்போ டைவர்ஸ் ஆகிட்டாங்க. அதனாலுமே வந்து அவர் ரைஃபிள் கிளப் மெம்பருங்கிறதுனால அவர் டைவர்ஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஏன் நீங்கள் க்ளே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, வழக்கமாக வந்து பறவைங்களை தானே சுடுவாங்க அப்படிங்கிறாரு. ஆமாம், நாங்களும் வந்து புறாக்களை வச்சு தான் வந்து சுட்டுட்ருந்தோம். அப்போ சுடும்போது புறா வந்து அப்படியே தெரிச்சு போயிடுது, அதை எடுத்து சமைக்கவும் முடிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் பீட்டா அமைப்புகள்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து பறவைகள் எல்லாம் கொல்லக்கூடாதுன்ட்டாங்க. நாங்களும் சரி வேறு வழியில் அது சுட்டாலும் யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி மாறிட்டோம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இந்த கிளப்பில் என்ன வேட்டையாடுறோமோ அது எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ கூட பார்த்திங்களா, அப்போ ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு பன்னியை வந்து க்ரேன் மூலியமாக கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த பன்னியை சமைச்சு இப்போ பாருங்கள் எத்தனை பேர், 30-40 பேர் இருப்பாங்க போல் இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம செக்ரட்டரின்ட்டு எல்லோரும் அளவு கம்மியாக சாப்பிடுங்க, இது சும்மா சாம்பிள் தான், இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து வேட்டைக்கு போக போகிறோம், அங்கே என்ன அடிக்கிறோமோ அதை வந்து நம்ம பயங்கரமாக சமைச்சு வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஹீரோ கிட்ட பயங்கரமாக டவுட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அது குறிப்பாக என்ன டவுட்னால் வந்து, ஏங்க நீங்கள் ஹீரோயின் கிட்டே வந்து முத்த காட்சிகள்லாம் நடிக்கிறீங்கள, அப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஃபீலிங்கே ஆகாதா அப்படிங்கிறாங்க. அவரும் வந்துட்டு ஏங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே ஆகாதுங்க, ஏன்னா முன்னாடி 100 பேர் இருப்பாங்க, பின்னாடி 100 பேர் இருப்பாங்க, அந்த கூட்டத்தில் வந்து நமக்கு அது தோணவே தோணாது அப்படிங்கிறாரு. உடனே இவங்கெல்லாம் இருந்துட்டு அது எப்படிங்க தோணாமல் போகும், ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் தான் ரீடேக்கெல்லாம் வாங்குவீங்களே, அப்போ ஒரு 10-15 வாட்டி எல்லாம் போகும்ல அப்படிங்கிறாங்க. உடனே அவர் வந்துட்டு 10 வாட்டி போகுங்க, ஆனால் அதில் ஒரு வாட்டி வந்து தோணும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக வந்து தயங்குறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்களாம் பாத்தியா நாங்கள் ஒத்துக்க வச்சுக்கிட்டோம் பாத்தியா, அதான் நான் அப்படி வாங்க வேலைக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓட்டிகிட்ருக்காங்க. கிளப்புக்கு வெளியே ஒரு கார் வந்து வருது. யாருன்னு பார்த்தோம்னா இந்த லவ்வர்ஸ் தான் வந்திருக்காங்க. இவங்க எதுக்கிட்ட இங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஹீரோவோட தம்பி தான் வந்து இந்த லவ்வர். அதாவது பார்த்திங்கன்னா கசின் பிரதர், நம்ம பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அண்ணங்காரனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்ட்டு. சரி நான் இங்கே கிளப்புக்கு இருக்கேன், நீங்கள் வந்துடுன்னு சொல்லிவிட்டு அண்ணங்காரன் சொல்லியிருக்கேன். அதனால் அவங்கள தேடி இங்கே வந்திருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் ஹீரோ கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு ஆசையாக இருக்கும் இல்லையா, அதனால் இவங்க எல்லாருமே நின்று ஒரு பெரிய குரூப் ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அப்போ தான் வந்து செக்யூரிட்டி வேட்டைக்காக வந்து துப்பாக்கியெல்லாம் லோட் பண்ணி கிளம்புறாரு. அப்போ தான் அவங்க ஒய்ஃப் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் இருக்கிற செயினை கழட்டி அவங்களுக்கு போடுறாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி வேட்டையாடும் போது கல்லீரல் மட்டும் சேதப்படுத்துகிறாமல் பத்திரமா எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வந்து இன்டெரக்டாக வந்து புருஷன்கிட்ட சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை போல் இருக்குது, இப்போ தான் வந்து கரு உருவே போல் இருக்குது. அதனால் இவங்க 2 பேர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த லவ்வர்ஸ் நடந்த பிரச்சனையை பற்றி ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம் நாளைக்கு காலையில் அப்படின்ட்டு இவர் சொல்லிடுறாரு. அப்போ தான் நம்ம செக்ரட்டரி வந்துட்டு ஏன் இன்னும் உட்காந்துருக்கீங்க கிளம்பலையா அப்படிங்கிறாரு. உடனே ஹீரோ இல்லை தம்பி எல்லாம் வந்திருக்காங்க, நாளைக்கு வேணால் நம்ம வேட்டைக்கு போகலாமா அப்படிங்கிறாரு.
நாளைக்கா? உங்களுக்காக தான் இன்றைக்கி வேட்டைக்கெல்லாம் ரெடி ஆகிட்டோம். வாங்க வாங்க, வேணா உங்கள் தம்பியும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறாரு. இல்லை நாங்கள் 2 பேர் இங்கேயே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ என்னங்க, இங்கெல்லாம் இத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் உங்கள் தம்பியும் அந்த லவ்வரையும் வந்து பார்த்துக்குவாங்க, நீங்கள் வாங்க நம்ம வேட்டைக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ அண்ணங்காரனையும் ஹீரோவையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் லவ்வர்ஸ் இறக்கி விட்ட கார் வந்து காட்டிலேருந்து சிட்டிக்கு வந்துட்டுருக்கு. அப்போ அந்த காரை வந்து ஒரு கும்பல் வந்து வழிமறிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தோம்னா நம்ம வாரிசு. இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படி இருந்தாலும் இந்த டிரைவரை போட்டு துவைச்சி எடுத்துருவாங்க. எடுத்தவொடனே அவரும் உண்மையை சொல்லிடுவார், இந்த இடத்துல தான் இறக்கி விட்டுருவான்ட்டு. இவர் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கட் பண்ணோம்னா இந்த பக்கம் வந்து நம்ம செக்ரட்டரி வந்து வேட்டைக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து தெரியுது அங்கே ஒரு 2 நாய் இருக்குது. ஒரு நாய் வந்து சேஃப்டியாக வந்து கிளப்பில் வச்சிடுறாங்க. இன்னொரு நாய் தான் வந்து இவங்க வேட்டைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது ஒய்ஃபை வந்து திரும்பி பார்த்துட்டு, ஏன்னா புதுசாக குழந்த பிறக்க போகுது இல்லையா, அதனால் வந்து போகிறதுக்கும் மனசு இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு இப்போ காட்டுக்குள்ளே போகிறாங்க வேட்டையாடுறதுக்காக. வேட்டைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில நல்லா சூட்டர் இருக்கிறவங்க, வெறும் ஆம்பளைங்க மட்டும்தான் வந்து வேட்டைக்கு போயிருக்காங்க. இந்த பக்கம் லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த கிளப்பில் தான் இருக்காங்க. கூட ஒரு 4-5 ஆம்பளைங்க இருக்காங்க, அவ்வளோதான். உடனே எல்லோரும் சேர்ந்து அந்த லவ்வர்ஸ் கிட்ட வந்துட்டு, ஆமாம் நீங்கள் லவ் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு, எப்படி லவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து விசாரிச்சுட்ருக்காங்க. அப்போ தாங்க ஒரு விஷயம் தெரியுது, இவங்க லவ் பண்ணியே வந்து வெறும் 3 நாள் தான் இருக்குன்ட்டு. அப்போ தான் அங்கே சமையல்கார் பாட்டி இருந்துட்டு டபுள் மீனிங்காக எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ 3 நாள் ஆயிடுச்சா, அப்போ எல்லாம் முடிஞ்சிருக்குமே, ஏன் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டபுள் மீனிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்க 2 அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, நாங்கள் இப்போ தான் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி நான் இப்போது இங்கே சூடாக வந்து சாப்பிட்றதுக்கு வச்சுட்டு போகிறேன், நீங்கள் ஆனால் வந்து இதை சாப்பிடுங்க, வேறு எதுவும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டபுள் மீனிங்காக பேசிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து லவ்வர்ஸ் 2 பேருமே வந்து பயங்கரமாக ரொமான்டிக்காக இது பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் ஆன்டிஸும் சும்மா இல்லைங்க, அவங்களும் ரொமான்டிக்காக பழைய ஃப்ளாஷ்பேக் அவங்க மேரேஜ் ஆனதெல்லாம் நினச்சிக்கிட்டு பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க குடிச்சிட்டு. 2 ஆண்டிங்க வந்து மறைமுகமாக வந்து தம் அடிக்கிறதுக்காக வெளியில் வருவாங்க. அப்போ தான் நம்ம வாரிசு வரும். வந்தவுடனே இங்கே ஜென்ஸ் எல்லாம் யாரும் இல்லையா அப்படின்னு. இருக்காங்க, என்ன விஷயம் சொல்லு. இல்லை நான் ஜென்ஸ் கிட்ட தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே காண்டான நம்ம ஆண்டி இருந்துட்டு துப்பாக்கி எடுத்து வெளியில் வச்சுட்டு, அது இடுப்பு கீழே வச்சுட்டு, டேய் நானும் ஆம்பளை தான்டா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இவனுக்கு வந்து பயங்கர அவமானமாயிருது. அங்கேருந்து அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துடுறான். எதாக இருந்தாலும் அப்பா கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான் எஸ்டிடி பூத்துலேருந்து. அந்த பக்கம் அப்பாவா இருந்துட்டு சொல்கிறா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த 2 லவ்வர்ஸ் வந்து இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அங்கே ஒரு பொம்பளை வந்து என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டா, அவளை கொல்லலான்னு நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் கம்முன்ட்டுரு, பொறுமையாக இரு, எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு வந்து பயங்கரமாக காண்டேற்றிட்டா, நான் அவளை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படிங்கிறான். டே உனக்கு யாரா முதல் தம் அடிக்கிறது கற்றுக் கொடுத்தா? நீதாப்பா. உனக்கு யாரா போதை பழக்கம் கற்றுக் கொடுத்தா? நீதாப்பா. உனக்கு யாரா குடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தா? நீதாப்பா. உனக்கு யாரா வந்து பொம்பளைங்க சப்ளை பண்ணா? நீதாப்பா. பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமான ஃபேமிலின்ட்டு. அப்போது இதெல்லாம் சப்ளை பண்ண எனக்கு ஒரு யார் உனக்கு வந்து முதல் கொலை பண்ணுறதுக்கு வந்து உனக்கு சப்ளை பண்ணுறதுக்கு நான் அப்பா பண்ண மாட்டேன்னா, நீ எதுக்கு அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது உடனே பின்னாடி இருக்கிறவங்க வந்துட்டு, சார் ஐசியூவில் இருக்கிறவங்க பையன் வந்து இறந்துட்டாப்ல அப்படிங்கிறான். உடனே வந்துட்டு நாயை போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா இந்த பக்கம் திட்டுறாரு. இந்த விஷயத்த வந்து அண்ணங்காரன் வந்து கேட்டுட்டான். அப்பா தம்பி செத்துட்டானாப்பா. டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, 10 நாளில் நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருக்காருடா டாக்டரு, இது வேறு யாரோடா, வேறு பேஷண்ட்டுக்கு அப்படிங்கிறான். ஆனால் இருந்தாலும் வந்து இவனுக்கு தெரிஞ்சது அப்பா வந்து போய் சொல்கிறாருன்ட்டு. இவனை ஃபோன் வந்து கோமாக வச்சுட்டு வெளியில் போயிடும். இந்த பக்கம் நம்ம செக்ரட்டரி வந்து பண்ணியை எப்படி வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்போ தான் ஹீரோவுக்கும் துப்பாக்கி கொடுத்து இப்போ சுடுங்க அப்படிங்கிறார். ஹீரோவும் 2 வாட்டி சொல்கிறாரு. பார்த்தோம்னா பண்ணி வந்து அங்கேருந்து அந்த பக்கம் பாறைக்கிட்ட போயிட்டு ரொம்ப துடிச்சிட்ருக்கு. ஒரு வேளை நீங்கள் சுட்டது வந்து தலையில் சுட்டுருந்தீங்கன்னா அது செத்து போயிருக்கும். சப்போஸ் துடிச்சிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை பழி வாங்கிறதுக்காக வரும் அப்படின்னு சொல்லி வாயமோல்ல பண்ணியும் கரெக்டாக புல்லட் வந்த திசை பார்த்து பயங்கரமாக ஓடி வருதுங்க. உடனே செக்ரட்டரி வந்துட்டு அசராமல் வந்து அவர் கையில் இருக்கிற ஹேண்ட் கன் எடுத்துகிட்டு கரெக்டாக நெத்தி பொட்டில் வந்து கரெக்டாக சுட்டு அது சாகடிச்சிடுறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வாரிசு வந்து நேராக கிளப்புக்குள்ளே வந்து வர்றாங்க அடியாளோட.
நேராக வந்து ஹாலில் வந்து பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அப்படியே மெல்ல உள்ளே வந்து பார்த்தோம்னா எல்லோரும் ஜாலியாக தண்ணி எடுத்துகிட்டு சீட்டு விளாண்டுட்டு மப்பாக இருக்காங்க. அங்கே இருக்கிற ஆன்ட்டி, அதாவது இவனை அவமானப்படுத்துச்சு இல்லையா, நேராக அந்த ஆன்ட்டிக்கே வந்து கன் பாயிண்ட் வைக்கிறான். ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயப்படாமல் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்களும் இருந்துட்டு யாருமே வந்து பதறவே மாட்டேங்கிறாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்து இவனுக்கு இன்னுமே வந்து காண்டாகுது. ஏன்னா ஒரு துப்பாக்கி வச்சுட்ருக்க, நீ என்னம்மா சிரிச்சிட்ருக்க, எவனுமே வந்து பதறவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் வந்து சீலிங்கை பார்த்து சொல்கிறான், எனக்கு நீங்கள்லாம் யாருமே வேண்டாம், எனக்கு வந்து அந்த 2 லவ்வர்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறான். உடனே இந்த சத்தத்தை கேட்டு அந்த 2 லவ்வர்ஸும் வந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் சித்தப்பா அந்த 2 லவ்வர்ஸை பார்த்துட்டு, டே வாரிசு இவங்க தானே அது அப்படிங்கிறான். இவனும் இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லார் கையிலையுமே வந்து துப்பாக்கி வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. டக்கு 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 டக்குன்னு சுட ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தோம்னா அங்கே வந்தவங்களுக்கு எல்லாருமே வந்து அடிபட்டுருது. வாரிசுக்கும் பார்த்திங்கன்னா வயிற்றுலேயே வந்து குண்டு அடி விட்டுருது. யார் சுட்டாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம ஆன்ட்டி தான். எல்லா விஷயத்துலையும் நீ அவசரப்படுவேன், இந்த விஷயத்தில் ஏன் நீ இவ்வளோ லேட்டாக ரியாக்ட் பண்ணுற அப்படிங்கிறான். உடனே அவர்கிட்ட மிருகங்கள்னால் வந்து டக்குன்னு சொல்லலாம், முதல் மனுஷங்களை சொல்கிறோம்ல, கொஞ்சம் நமக்கும் பதட்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபவுண்டரும் அவர்கிட்ட அவங்க கொண்டு வந்த கன் எடுத்து பார்த்துட்ருக்காரு. பார்த்தோம்னா இது .22 கன்று. இது வந்து ஒரு வகையான லேட்டஸ்ட் டைப் கன்று தான். ஆனால் இதுக்கப்புறம் இதை விட அதிபயங்கரமான கன்னெல்லாம் நம்மளை தேடி வரும். உடனே நமக்கு ஹெல்ப்புக்கு வேணும், உடனே வந்து நமக்கு வேட்டைக்கு போடுற பசங்களை வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. தாடிக்காரரும் வந்துட்டு ஃப்ளார் கன் யூஸ் பண்ணி சொல்கிறாரு. அதாவது அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு கிளப்பில் ஏதோ ஒரு ஆபத்துன்னா இவங்க வந்துடுவாங்க போல் இருக்கு. அதே மாதிரி இவரும் வந்து சொல்கிறாரு. ஆனால் இவங்களும் வந்து அதை நோட் பண்ணிவிட்டு, என்ன ஃப்ளார் கன் சொல்கிறாங்க, இருந்தாலும் ஒன்றும் இருக்காது, கிளப்பில் போய் என்ன ஆபத்து வரப்போகுது, யாராச்சும் குழந்தைங்க ஏதாச்சும் வந்து விளையாட்டு சுட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பொருட்படுத்தாமல் இவங்க மறுபடியும் காட்டுக்குள்ளே டீப்பாக வந்து வேட்டைக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது ஏதோ ஒரு மிருகம் வந்து சுட்டு போடுறது வந்து செக்யூரிட்டி கவனிச்சிடுறாரு. உடனே வந்து நில்லுங்கன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து ஏம் பண்ணுறாரு. பார்த்தோம்னா தூரத்தில் ஒரு புலி இருக்குது. கட் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம அப்பா வந்து வந்துடுறாரு. அங்கே புலி, இங்கே வந்து அப்பா, அப்படியே மாறி மாறி காட்டுறாங்க. வந்தோடனே சித்தப்பா தான் வந்து வெளியில் அடிபட்டு நின்றுருக்காரு. என்னடா ஆச்சு அப்படிங்கிறார். இல்லை, பையனுக்கு வந்து வயிற்றில் அடிபட்டுருச்சு, அவனை வந்து பையனுக்கு அதையே வந்து உட்கார வச்சுட்டு எங்களை எல்லாம் அமுச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே ஒரு பையன் செத்து போயிட்டான், இப்போ இந்த பையனுக்கு எதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகிறாரு. என்ன நினச்சாருன்னு தெரில, திடீர்னு ஒரு ட்ரெஸ்ஸாக வந்து அவுத்து போட்டு அப்படியே அந்த கிளப்புக்குள்ளே போகிறார். பார்த்தோம்னா லிட்ரலி வெறும் அண்டர்வேர் மட்டும்தாங்க இருக்குது. இந்த பக்கம் வாரிசுக்கு வந்து ரொம்ப அடிபட்டுருக்கு இல்லையா, அதை வந்து அங்கே இருக்கிற டாக்டர் தான் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்காரு. ஏற்கனவே அரம்பப்பில் இருந்தால் போல் இருக்கு, அடிபட்டோடனே ரொம்ப மயக்கமாயிருச்சு. ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அப்பா வந்து, என் கையில் ஒன்றுமே இல்லை, நான் வெறும் $100,000 வந்திருக்கேன், தயவு செஞ்சு என் பையனை விட்டுருங்க அப்படிங்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்டு இவனும் உடனே வந்துட்டு இன்னைக்கு கொலைப்பட பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறான். உடனே டாக்டரோட கையும் அறுத்துட்டுறான். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படிங்கிறான். டேய் செத்து போயிடுவாடா, உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும்டா, கட்டு இன்னும் உனக்கு சரியாகவே பண்ணலடா, இப்போ தானே ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பிளட் இன்னும் கிளாட் ஆகலை, மேபி ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் எவ்வளவோ சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் வந்து இவன் வந்து கேட்கவே மாட்டேங்கிறான். அப்பாவோட சத்தம் கேட்டவொடனே உடனே அப்பா என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை வந்து கட்டி பிடிச்சிக்கலாம். அப்பாவும் வந்து பையனை மெல்லமாக வந்து கூட்டிகிட்டு வெளியில் போகிறாரு. இது ஆபத்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஃப்ளார் கன் மூலியமாக சொல்கிறாங்க. இவங்க புலியை கவனிக்கிறதுனால வந்து அந்த ஃப்ளார் கன்னோட வெளிச்சத்தை வந்து இவங்க கவனிக்கவே இல்லை. என்னடா ஒரு சவுண்டுமே வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ஒய்ஃப் இருந்து நாயோட கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆபத்துன்னு சொல்லிட்டு பேப்பரில் எழுதி கட்டி விட்டு அந்த காட்டுக்குள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க புலியை வந்து ஏம் பண்ணிட்டு நிற்பாங்க. அப்போ தான் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அமிச்ச நாய் வந்து கரெக்டாக வந்துடும். புலியும் வந்து நாயை பார்த்தோன்னே நாய் மேலே வந்து பாஞ்சிடும். அப்போ வந்து பாருங்கள், ஒரே அடிங்க, நாயோட கழுத்து, அதாவது தாளை அப்படியே கட்டை நேராக வந்து இந்த பக்கம் போய் விழுவுங்க. இவங்களும் வந்து எப்படி தப்பிச்சிட்டோடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது ஆக்சுவலாக வந்து நாய் தலைங்க. இவர் பார்த்துட்டு நம்ம நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வராங்க. அப்போ தான் வந்து இந்த நாயோட கார்டரில் பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் இருக்கும். என்னென்னு படித்தோம்னா, ஆபத்து, சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் எழுதியிருக்காங்க. இவங்களும் வந்து இனி நடந்து போனால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இவங்க காட்டில் வேட்டையாடினா ஒரு செயினில் வந்து கட்டிவிடுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அப்படியே தூங்கிட்டு அப்படியே வந்து நேராக அந்த கிளப்புக்கு வந்து போகிறாங்க. பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, பார்த்தா வாரிசு செத்தே போயிட்டாங்க. ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவரால் ஒன்றுமே தாங்கவே முடியல. ஒரே நாளில் 2 பசங்களுமே வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டுட்டு இருந்த ஜர்க்கின் எடுத்து இவர் போட்டுட்டு அப்படியே இறக்கமே இல்லாமல் மலை மேலேருந்து தள்ளி விட்டுறாருங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சது, இன்னி திரும்ப வந்தாருன்னா அந்த கிளப்பை வந்து உண்டு இல்லாமல் பண்ணிடுவாருங்கிறது நல்லாவே தெரியுதுங்க.
இந்த பக்கம் கிளப்பில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து குழந்தைங்களையும் கொஞ்சம் வயசானவங்களையும் வந்து ஒரு வண்டியில் ஏற்றி வேறு இடத்துக்கு அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பாட்டி இருந்துட்டு, பாட்டி நீ ஏறு பாட்டி அப்படிங்கிறாங்க. இந்த கிளப்லேயே வந்து பெஸ்ட்டு ஷூட்டர் நான் கண்டிப்பாக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போக மாட்டுறது. உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த வேன்லேருந்து தப்பிச்சுட்டு இந்த கிளப் விட்டு வெளியில் போகிறாங்க. அந்த பக்கம் அப்பங்காரனா வந்து ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கான். இப்போ 2 பேருமே பார்த்துட்டாங்க இவங்க தான் வராங்கன்னு சொல்லிட்டு. சரி எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாருன்ட்டு பயங்கரமாக வண்டி ஓட்டிட்டு ஆப்போசிட்டில் வர்றாரு. இந்த பக்கம் வில்லனாருன்ட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு இன்றைக்கி எப்படி இருந்தாலும் நீ போட்டு தள்ளிடுறான்னு சொல்லிட்டு ஆப்போசிட் வராங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. வண்டி இடிக்கிற போகிற நேரத்தில் லெஃப்ட் எடுத்து இந்த பக்கம் தாத்தா ஓட்டிடுறாரு. ஆனால் வில்லன் வந்து சுட்டுறாப்பிள்ளைங்க. அவர் காதில் வந்து அடிபட்டுருது. உடனே அவர்கிட்ட எப்படி வண்டி ஓட்டான் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை, என்ன காது தான் லைட்டாக அடிபட்டுருச்சு, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பேசிட்டு அவங்கள தப்பிக்க வச்சிரு. வில்லங்காரன்ட்டு நிறையா ஆளுங்களை வந்து கூப்பிட்ருக்கோம் போட்டிருக்கு. அதாவது ஸ்னைப்பர் ஷாட்டு நிறையா பேர் வந்துடுறாங்க. கிளப்பை சுற்றி ரவுண்டை கட்டிடுறாங்க. பயங்கரமாக சுட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆளுங்களும் ஒன்றும் சலிச்சவங்க இல்லைங்க. போட்டே இவனை நான் தான் சுடுவேன், அவனை நான் தான் சுடுவேன், இவனை நான் தான் சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு சுட்டுட்ருக்காங்க. அப்போ தான் டாக்டர்ன்ட்டு வளன்னு பேசாமல் கரெக்டாக பார்த்து சுடு, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. அங்கே இருக்கிற ஒரு ஸ்னைப்பருங்க அசால்ட்டாக பயங்கரமாக வாயில் பாருங்கள் பபுள் கம் போட்டு என்னமோ ரசித்து வந்து அவனும் கரெக்டாக ஏம் பண்ணி ஒருத்தனை சுட்டுறாருங்க. அங்கே வயிற்றுலேயே வந்து அவருக்கு அடிபட்டுருச்சுங்க. அவன் ஒருத்தன் தான் வந்து கரெக்டாக ஏம் பண்ணி பொறுமையாக வந்து ரசித்து கொள்கிறாங்க அவன். அப்போ தான் தாடிக்காரன்ட்டு அவங்க டீமில் வந்து பெஸ்ட்டு ஸ்னைப்பர் இருக்கான் போல் இருக்கு. கரெக்டாக வந்து ஏம் பண்ணி ஒருத்தனாக வந்து சுடுறான். அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக் கன்று. நம்ம இன்னும் பழைய காலத்து கன்று தான் வச்சுட்ருக்கோம். தயவு செஞ்சு கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்டில் இருக்கிற இதை திறந்து விடுங்க, அங்கே நிறைய ஆயுதங்கள் இருக்குல்ல அப்படிங்கிறாரு. உடனே வந்துட்டு ஃபவுண்டர்ன்ட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நக்கலாக ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. உடனே இந்த பக்கம் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ ஆபத்தான நேரத்தில் கூட நீங்கள் அதை திறக்க மாட்டீங்கன்னா எப்படி, தயவு செஞ்சு திறந்து விடுங்க, நமக்கு ஆயுதம் பத்தாது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, சாவி என்கிட்ட இல்லை, செக்யூரிட்டி கிட்ட தான் இருக்குது, அவன் வந்தால் தான் வந்து நமக்கு அந்த சாவியே கிடைக்கும் அப்படிங்கிறாரு. உடனே இந்த பக்கம் அவர் ஒரு தாத்தா இருக்கார், அதாவது வந்து அந்த சமையலெல்லாம் பண்ணுற தாத்தா. நீ ஒன்றும் கவலைப்படாத, 2 தேங்காய் உருட்டுடு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. என்னடா தேங்காய் என்னடா உருட்டுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது வெடிகுண்டுங்க, அதுவும் நாட்டு வெடிகுண்டு. பயங்கரமாக உருட்டி விடுறாரு. ஆனால் அதையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்னைப்பர் வந்து ஏம் பண்ணி சுடுறாப்புல. உடனே அந்த பாம்பும் வந்து வெடிச்சிருது. அந்த ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாத்தா மேலேயும் பட்டு தாத்தாவும் சாகிற நிலைமைக்கு போயிடுறாரு. உடனே அங்கே தாடிக்காரனை கூப்பிட்டு தயவு செஞ்சு அவர் உயிரோட மட்டும் விட்டுறாதரா, எக்காரணத்தை கொண்டு விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இறந்து போயிடுறாரு. சிலிண்டரை கொண்டு வந்து நேராக அந்த கதவுக்கிட்ட வச்சு சொல்கிறாங்க. டம்முன்னு வெடிக்குது. பார்த்தோம்னா ரூமும் ஓப்பன் ஆயிடுது. இவனும் சரி அங்கே நிறைய ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அப்படியே வாயடிச்சு நின்றுடுறான். என்னடான்னு பார்த்தோம்னா ரூமு வெறும் எம்டி ரூமுங்க. உடனே கோவத்தோடு வந்து அவங்க அப்பாவையே வந்து துப்பாக்கி முன்னாடி நிப்பாட்டி என்ன பண்ணீங்க, ஒன்றுமே இல்லை, நீயும் பையனும், அதாவது அவங்க அண்ணாங்க 2 பேர் சேர்ந்து விற்றுட்டிங்களா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே அவர் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, இது வந்து பழைய காலத்து ஆயுதங்கள், ஒரு வேளை வந்து அது நம்மக்கிட்ட இருந்துச்சு போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா இது கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதனால தான் வந்து அது வேறு இடத்துல வந்து ஒழிச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறாரு. அப்போ மற்றவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக பேனிக் ஆகிடுறாங்க. போச்சா, அதுவும் இங்கே இல்லையா, இப்போ இப்படி தான் நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேனிக் ஆகிறாங்க. அப்போ தான் வந்து ஃபவுண்டர்ன்ட்டு என்ன செயின் சத்தம் கேட்குது, வந்துட்டாங்கடா என் பசங்க, இன்னி வந்து உங்களுக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாப்புல. ஸ்னைப்பர்ன்ட்டு கரெக்டாக ஏம் பண்ணிகிட்டே இருக்காரு. யாருக்கிட்ட ஏம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பக்கம் இருக்கிற டாக்டர் தாங்க. சரி செத்துருவாரோன்னு நினச்சி பார்க்கும்போது கரெக்டாக ஸ்னைப்பருக்கு ஷாட்டு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம செக்யூரிட்டி அப்படியே அந்த செயினில் ட்ராவலிங் ஆகிட்டே இருக்கும்போது ஏம் பண்ணி ஷார்ப்பாக சுட்டுருவாருங்க. பயங்கரமாக கெத்தாக வந்து இப்போ எல்லாருமே வந்து லேண்டிங் ஆகிறாங்க. எல்லா ரவுடிஸுமே வந்து தெரிச்சு ஓடுறாங்க. ஐயோ துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் லேடிஸு 2 சார் நம்ம ஆளுங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சுட்டுட்டு ஒரு ஆன்டி வந்துட்டு நான் ஒருத்தனை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததே கிடையாதுங்க. எத்தனையோ படம் நம்ம வந்து ஃபைட் படம் பார்த்துருக்கோம், எல்லாம் சீரியஸாக சண்டை போடுவாங்க. ஆனால் இது வந்து என்னமோ என்ஜாய் பண்ணி சண்டை போடுறாங்க. அவ்வளோ பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இவங்களும் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. அதாவது கிளப்பில் பார்த்தோம்னா சேதாரம் பயங்கரமாக தான் இருக்குது. சரி இருந்தாலும் வந்து நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா வெள்ளன்ட்டு தம்பி வந்து சொல்லிட்டு இருக்கான், தயவு செஞ்சு வந்து விட்டுரு, ஏன்னா வந்து நம்மெல்லாம் வந்து துப்பாக்கி வாங்கி வேறு இடத்துல விற்கிறவங்க, ஆனால் அவங்க துப்பாக்கி கூடயே வந்து பழகி அது சுடுறவங்க,
நமக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, நம்ம வந்து இன்னும் நிறைய ஆளுங்களை கூப்பிடணும், இப்போ அவசரப்பட்டு உள்ளே போயிட வேண்டாம் அப்படிங்கிறாப்புல. டேய் நீ எல்லாம் ஆம்பளையாடா, நீ எல்லாம் மனுஷனாடா, என் பிள்ளைங்கன்னா யாருடா, உனக்கும் தாண்டா பிள்ளைங்க, நீ கொஞ்சமாச்சும் உனக்கு பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. டே பாசம்லாம் இருக்குடா, அதுக்குன்னு சொல்லி உயிரோட சொல்கிறியா, கொஞ்சம் பொறுமையாக யோசி அப்படிங்கிறாப்புல. இவருன்ட்டு என்னதான் இருந்தாலும் தம்பி சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாப்புல. சரி நீ சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன், ஆளுங்களை கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லு அப்படிங்கிறாப்புல. அப்போ இந்த பக்கமாக இருந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற புல்லட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 புல்லட் தான் வரும். அப்புறம் பார்த்தோம்னா 60 புல்லட் 70 புல்லட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. வெளியில் பார்த்தோம்னா ஒரு 20 பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஒரு ஆளுக்கு 3 புல்லட்னால் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக சுடணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டர் பேசியிருக்காப்புல. எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்து சுட வேண்டாம், ஒருத்தவங்க ஒரு ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம். நீங்கள் வந்து காம்பவுண்ட் வால் கிட்டே நில்லுங்க, நீங்கள் வந்து மரத்துக்கிட்ட நில்லுங்க, நம்மெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கலாம். அவங்க வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு நீ சுடு, உங்ககிட்ட இருந்து தப்பிச்சானா அடுத்தது நீயே, உங்ககிட்ட இருந்தான்னா அடுத்தது நான் அப்படின்னு நம்ம அப்படி செட் பண்ணி பிரித்து சுடலாம். எல்லாருமே வந்து அட் டைமில் சுட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுறாங்க. ஆளுங்க வந்துட்டாங்க போல் இருக்குங்க. 2 பேர் 2 வீலரில் வந்து வராங்க. அதில் வந்து லேடிஸும் வந்து ஏம் பண்ணி சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் லேடிஸோட ஏமெல்லாம் வந்து மிஸ் ஆயிடுது. உடனே தம்பிக்காரன் கரெக்டாக ஏம் பண்ணி பின்னாடி இருக்கிறவனை சுட்டுடுறாங்க. உடனே அண்ணக்காரன் என் தம்பி இல்லை எவ்வளோ கெத்து பார், கரெக்டாக சுட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுறாப்புலாம். அப்போ தாங்க ஒருத்தன் வராங்க வண்டியில், ஒத்தாலையாக மிஷின் கன் வச்சுட்டு சும்மா என்ன வண்டியும் ஒரு கையில் ஓட்டுறாங்க, இன்னொரு கையில் வந்து துப்பாக்கி வந்து தட 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 தடன்னு சுட்டுட்டு போகிறானுங்க. அவன் அப்படியே வண்டியை திருப்பிட்டு வீட்டுக்கு சென்டரில் வந்து உட்காந்துட்டு தம் அடிக்கிறாப்பிள்ளைங்க. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவன் எவ்வளோ பெரிய கெத்தாளுன்ட்டு. சரி எங்கடா ரொம்ப நேரமாக நம்ம ஹீரோவை காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹீரோ எங்கடானா இருக்காங்கன்னா அந்த லவ்வர்ஸ் கூட வந்து உட்காந்துட்டு அந்த ரூம்குள்ளே சாத்திட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இங்கேருந்து எப்படியாச்சும் பிளான் பண்ணி தப்பிக்கணும், நம்மளால தான் இவங்களுக்கு ஆபத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தாங்க அந்த வண்டியில் வந்து கெத்தை காட்டுறாப்புல, அதாவது ஏகே மிஷின் வச்சுட்டு பயங்கரமாக சுட்டுட்டு போனாப்புல. அவர் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி உருமுறாரு. உடனே அப்பங்காரன்ட்டு வந்துட்டான்டா என் ராவனை, அவன் உள்ளே வந்தான்னா உங்களை எல்லாம் உண்டு இல்லாமல் பண்ணிடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெத்து காட்டுறாரு. அவன் மறுபடியும் வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்குள்ளார வந்து ஒரு ரூமாக வந்து தேடிட்டு வர்றாங்க. அப்போ தான் வந்து அவர் கண்ணில் படுற மாதிரியே வந்து ஒருத்தர் பட்டுட்டு போகிறாரு. இது என்னென்னா பிளானு. கரெக்டாக அவரை துரத்திட்டு இவன் வரான். டக்குட்டு அங்கே இருக்கிற செயின், அதாவது பார்த்திங்கன்னா இந்த பன்னிகளெல்லாம் பிடிச்சி அதில் தொங்க போட்டு தாங்க தோலெல்லாம் உரிப்பாங்க போட்டிருக்குங்க. அந்த செயினை வச்சு அப்படியே கழுத்தோடு சேர்த்து அப்படியே வந்து மேலே இழுத்துடுறாங்க. அவனும் செத்து போயிடுறாப்புல. ஏன்டா இவ்வளோ கெத்தாக வந்தால் பொசுக்குன்னு இப்படி செத்து போயிட்டியே அப்படின்னு நமக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. அப்போ தான் வந்து அங்கே பிடிச்சவர் வந்துட்டு ஒரு விசில் அடிக்கிறாரு. பார்த்தோம்னா எங்கடா லேடிஸ் எல்லாம் ரொம்ப நேரம் காலாச்சு காணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்கெல்லாம் கரெக்டாக ஜன்னல்கிட்ட வந்து ஏம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா புல்லட் இவங்கக்கிட்ட கம்மியாக தானங்க இருக்குது, அவங்கெல்லாம் தூரத்தில் இருக்காங்க, சார் பக்கத்தில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து சிக்னல் விசில் அடித்ததுனால நம்மளை தான் வந்து கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் கேங்கெல்லாம் வந்து ரொம்ப பக்கத்தில் வருது. கரெக்டாக ஏம் பண்ணி ஒருத்தவங்களாம் வந்து தூக்குறாங்க. உடனே இந்த பக்கம் டாக்டர்ன்ட்டு நீ ஒய்ஃபில் வேணால் ஒஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் ஷூட்டிங்கில் வந்து நீ தான் பெஸ்ட்டு, எங்கே பெஸ்ட்டை காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாருங்க. அவங்களும் வந்து ஏம் பண்ணி பாரு நான் கரெக்டாக சுட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக இருக்குங்க அவங்களுக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வில்லன் பயங்கர கெத்தாக வராப்பிள்ளைங்க. நிறைய ஆளுங்களோட பார்த்தோம்னா தொப்பையும் தொந்தியுமோ அன்றாயரோட பயங்கர கெத்தாக வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற அடியாளுங்களெல்லாம் வந்து இவங்க ஏற்கனவே வந்து பணைய கைதியாக வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்றாங்க. இவன் அப்படியே வந்து நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அந்த மேலே 3 ஃபவுண்டரோட ஃபோட்டோ. இவன் என்ன பண்ணுறான்னா டேபிள் மேலே இழுத்து போட்டு ஏறி அங்கே அப்படியே வந்து உச்சா அடிக்கிறாங்க. உங்களுக்கு இவ்வளோ தாண்டா மரியாதை, அவங்களுக்கு இவ்வளோ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமுறாக கெத்தாக வந்து ஒன்று கடிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோட ரூம்லேயும் பார்த்திங்கன்னா அடியால் பூந்துடுறாங்க. அப்போ தாங்க அவர் வந்து நிஜமாகவே வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறாரு. இவரும் வந்து பயங்கரமாக சண்டை போடுறாப்பிள்ளைங்க. இந்த பக்கம் அப்பங்காரனா இங்கே யார் இன்சார்ஜு அப்படிங்கிறான். அந்த பக்கம் செக்ரட்டரின்ட்டு நான் தான் இன்சார்ஜு. சரி உன் சாமி என் கையில் தான் அப்படிங்கிறான். கொன்னா முடிஞ்சால் கொள்ளுடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்து கட்டுறாப்புல. இந்த பக்கம் ஹீரோ வந்து பயங்கரமாக தாங்க சண்டை போடுறாப்புல. அவர் லவ்வருன்ட்டு பத்தாவதுக்கு அந்த லவ்வர் பொண்ணுன்ட்டு பயங்கரமாக ஒரு எத்துடுது. அப்போ தான் வந்து இவங்களை கத்தியால் குத்துறதுக்காக ஒருத்தர் வருவான். பார்த்தோம்னா பீரோக்குள்ள இருந்து ஒரு புல்லட் வருங்க. யார் அது பீரோக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வயசான பாட்டி, எப்படி நாங்களாம் பெஸ்ட்டு ஷூட்டர் இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லாருமே செத்து போயிடுறாங்க. இப்போ 2 பேர் தான் வந்து மிச்சம். ஒன்று வந்து அப்பங்காரன், ஒன்று வந்து சித்தப்பக்காரன். இப்போ 2 பேருமே வந்து ஆனால் லேட்டஸ்ட்டு துப்பாக்கிங்க.
AK-47 மாதிரி. அதை வச்சுட்டு வந்து அப்பங்காரன் வந்து பயங்கரமாக வந்து சுட்டுக்கிட்டே வந்து உள்ளே போகிறான். இந்த பக்கம் தம்பிக்காரனா ரெண்டு மெல்லமாக வந்து ஏம் பண்ணி மெல்லமாக பொறுமையாக போகிறான். அப்போ தான் வந்து இந்த பக்கம் தாடிக்காரன்ட்டு அங்கே ஒரு ஷீல்டு இருக்கிறத பார்க்குறான். சரி ஓகே, அதை சுட்டோம்னா அந்த டைரெக்ஷனில் வந்து கரெக்டாக வந்து அவனை போய் சுடும். ஏன்னா வந்து டைரெக்டாக சுட முடியாதுங்க, அவன் கொஞ்சம் தள்ளி நிற்பான். அதனால் கரெக்டாக இவன் ஏம் பண்ணி அந்த ஷீல்டில் சுடுறாங்க. புல்லட் நேராக போய் அந்த ஷீல்டில் பட்டு அப்படியே டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகி நேராக வந்து இவனோட தலையிலேயே போய் அடிச்சிருங்க. இப்போ தம்பிக்காரன்னு செத்து போய்ட்றாப்புலங்க. தம்பி செத்து போன காண்டில் வந்து துப்பாக்கி எடுத்து பயங்கரமாக வந்து சுடுறாருங்க. பார்த்தோம்னா கன்னில் இருக்கிற புல்லட்டும் தீர்ந்து போயிடுச்சுங்க. இப்போ இவர்கிட்ட வந்து ஹேண்ட் கன் மட்டும்தான் இருக்குது. அதை எடுத்து மெல்லமாக வந்து ஏம் பண்ணி போயிட்டுருக்காரு. இவருக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, நம்ம மட்டும்தான் உயிரோடு இருக்கிறோம். கண்டிப்பாக வந்து இவங்ககிட்ட நம்ம சிக்கிட்டோம். ஆனால் வந்து எப்படி இருந்தாலும் இவங்ககிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து விவரமாக வந்து செக்ரட்டரி, டே எங்கடா இருக்க, ஒத்தை கத்திக்கு வாடா, நீ ஆம்பளையாக இருந்தால் ஒத்தை கத்திக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்காக வந்து ப்ளே பண்ணுறாப்புல. டே வாடா, பழைய கௌபாய் படத்துலலாம் பார்த்துருக்கோம்லடா, ஒத்தைக்கு நேராக எடுத்து யார் ஃபஸ்ட்டு சுடுறாங்கன்ட்டு, அந்த மாதிரி விளையாட்டு விளையாடலாம்டா, வாடா வாடா, எத்தனை தமிழ் படத்தில் பார்த்துருக்க, வாடா தைரியமாக இருந்தால் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அதே மாதிரி தந்திரமாக ப்ளே பண்ணிடலாம், அவனை எப்படியாச்சும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேரையாச்சும் நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவத்தாக வந்து உள்ளே போகிறாப்புல. இங்கே இவன் வந்து சத்தம் இல்லாமல் நகர்ந்துட்டு வந்துட்டு இருந்தான். சரி இவன் ஏதாச்சும் ஒருத்தனை சுடுவான்னு பார்த்தோம்னாங்க, மொத்த பேருங்க அங்கே சத்தம் இல்லாமல் வந்து அசம்பிள் ஆகி நிற்கிறாங்க. சாமி, இந்த படத்துலையேங்க இதுதாங்க பெஸ்ட்டு சீனுங்க. அப்படியே புல் அரிச்சிருச்சுங்க. ஒட்டு மொத்தமாங்க சுட ஆரம்பிச்சிடுறாங்க. தடன்ட்டு இவன் அந்த புறா வந்து எப்படி வந்து கறி கிடைக்காம பிரிஞ்சு போகும்னு சொன்னாங்க. அவ்வளோ புல்லட்டுங்க இவன் உடம்புல. அப்படியே வந்து தெரிச்சு போய் கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு போய் அந்த பக்கம் போய் விழுகுறாங்க. எங்கே விழுகுறாங்க, ஸ்டார்டிங் சீனில் வந்து இவன் அந்த கிளப்புக்குள்ளே வந்தவனே வந்து அந்த 3 ஃபோட்டோ பார்த்து ஒன்று கிடச்சான் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ பார்த்துட்டே வந்து வாயை பொழந்த மெடிக்கா வந்து செத்து போயிடுறாங்க. அதோடு இந்த படத்தை வந்து முடிச்சிடுறாங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு படத்தை, அதுவும் நல்ல படத்தை நம்ம பார்க்கலாங்க. அது வரைக்கும் பை, தேங்க்யூ.